ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல டென்சஸ் அப்படின்னா காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஒரு செயல் வந்து எப்போது நடந்தது, நடக்கிறது அல்லது நடக்கும். ஸோ அத பத்தி சொல்றது தான் வந்து டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுல வந்து மெயினா ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அதாவது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிகழ்காலம். ஸோ இப்ப நடந்துகிட்டு இருக்குது. சரியா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம். ஸோ ஏற்கனவே நடந்து முடிந்தது. இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம். இனிமேல் நடக்க போறது. அதைத்தான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த 3 டென்ஸையும் வந்து 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. சரியா? ஸோ பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு 4 டைப் இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 4 டைப் இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு 4 டைப் இருக்கு. சரியா? ஸோ மொத்தமா டோட்டலா 12 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்கு. சரியா? ஸோ பாருங்க. ஸோ இப்போ வந்து 12 டைப் ஆஃப் டென்சஸோட நேம் பார்த்துக்கோங்க. ஸோ இதே தான், இந்த 4 டைப் தான் வந்து எல்லாத்துக்கும் வரும். சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ். சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த 12 டைப் ஆஃப் டென்சஸோட நேம் வந்து சொல்றேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரஸிவ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர்ல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 12 டைப்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து தனித்தனியா டீட்டெயில்டா சொல்லித்தரேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். சரியா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ அடுத்ததா பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ப்ரெசன்ட்ல நடக்கிறதா, நிகழ்காலத்தை பத்தி பேசுறதா. ஆனா வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களையோ அல்லது பொதுவான உண்மைகளையோ இல்லை நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடிய செயல்களையோ சொல்லும் போதும் வந்து அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹேபிட், பழக்க வழக்கங்கள். ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹேபிட் இருக்கும். சரியா? சில பேர் காலைல எழுந்தோடனே காஃபி குடிப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஹேபிட். இதுவும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே. ஸோ நான் வந்து டெய்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலைல சாப்பிட்டு தான் போவேன். ஓகேவா? ஸோ அடுத்ததா பாருங்க, ரொட்டீன்ஸ். அதாவது ரொட்டீன்ஸ் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்யறது. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, சி கோஸ் டு ஸ்கூல் டெய்லி. ஸோ அவ வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போவா. அதே மாதிரி ஈவினிங் டியூஷன் போவா. சரிங்களா? ஸோ இது மாதிரி ரொட்டீனா இவ இன்னைக்கு இல்ல நாளைக்கும் அதே தான் செய்வா. திரும்ப திரும்ப பண்றோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்க, ஜெனரல் ட்ரூத். அதாவது பொதுவான உண்மைகள். அதே மாதிரி சயின்டிபிக் ஃபேக்டும் சொல்லலாம். இப்போ வந்து த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அதாவது சூரியன் கிழக்குல உதிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து வாட்டர் வந்து 100 டிகிரியில கொதிக்கும். ஸோ அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி வாட்டர் 0 டிகிரியில ஃப்ரீஸ் ஆகும். ஸோ பொதுவான உண்மைகள் ப்ரூவ் பண்ணது. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போ இல்லை, அடுத்த மாதம் தான் ஒரு மீட்டிங் இருக்கு. சரியா? ஸோ அடுத்த மாதம் அந்த டேட்டு, அந்த டைம் எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அதுவும் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட் 2 PM டுமாரோ. சரியா? ஸோ நாளைக்கு 2 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பாருங்க, இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது. ஆனா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேட் இந்த டைம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ ஆனாலும் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க, ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து நம்ம ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கும். ரெடியாகு, ஸ்கூலுக்கு ரெடியாகு, 7:30க்குள்ள போகணும். சரியா? கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் பை 7:30 AM. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கூட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து சில கீவேர்ட்ஸை வச்சு இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கீவேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ், எப்போதும், யூஸ்வலி, வழக்கமாக, ஆஃபன், அடிக்கடி, நார்மலி, சாதாரணமாக, ஜென்ரலி, பொதுவாக, டெய்லி, தினசரி, ரெகுலர்லி, தொடர்ந்து, ஃப்ரீக்வென்ட்லி, அடிக்கடி, சம்டைம்ஸ், சில நேரங்களில், எவ்ரிடே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும். சரிங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சென்டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம வந்து
சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதுலேயே வந்து ஒரு 4 டைப் இருக்கு. பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், பாசிட்டிவ் இன்டரகேட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் இன்டரகேட்டிவ் சென்டென்சஸ் சரிங்களா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்சஸ் சரியா. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாக மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட் ஒரு 7 இருக்கு இல்லையா, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் சரியா. ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஐ, வி, யூ, தே வந்தா அந்த சப்ஜெக்ட், ஸோ இதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டோட வெர்ப் V1. இப்போ ஏற்கனவே வெர்ப்ல சொல்லி கொடுத்துருக்கேன் V1, V2, V3 அப்படின்னு சரியா. அதாவது இப்போ ஒர்க் அப்படின்னா ஒர்க்டு அப்படின்னு மாறும். ஆனா நம்ம வந்து இந்த V1 மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஒர்க் அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அது மட்டும்தான் சரியா. ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் V1 அப்படியே எழுதணும்னா அந்த சென்டென்ஸ் ஓகேவா. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஈட் அப்படிங்கிற வெர்ப் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ சப்ஜெக்ட் ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். அதே மாதிரி வி ஈட், நாங்கள் சாப்பிடுகிறோம். யூ ஈட், நீ சாப்பிடு. தே ஈட், அவர்கள் சாப்பிடுகிறார்கள் சரியா. ஸோ அவ்வளவுதான், அந்த சப்ஜெக்ட் அந்த வெர்ப் அப்படியே எழுதுறோம் சரியா. அதே இது ஹி, ஷி, இட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சப்ஜெக்டோட பிளஸ் வெர்ப் V1 இருக்கு இல்லையா, அந்த வெர்போட எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ் ஆட் பண்ணும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஈட் அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். ஹி ஈட்ஸ், EATS ஆட் பண்ணுவோம் சரியா. ஹி ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறான். ஷி ஈட்ஸ், அவள் சாப்பிடுகிறாள். இட் ஈட்ஸ், அது சாப்பிடுகிறது சரியா. ஸோ அந்த வெர்போட எஸ் ஆட் பண்ணும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ இந்த எஸ், இஎஸ், ஐஎஸ் எங்க ஆட் பண்ணணும், ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்ட்ல ஓ, சிஹெச், எஸ்ஹெச், டிஹெச், எஸ்எஸ், ஜிஹெச், ஜெட், எக்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதோட இஎஸ் சேர்க்கணும் சரியா. இப்போ வந்து கோ, ஓன்னு முடிஞ்சிருக்கா, ஸோ அதோட இஎஸ் கோஸ் அப்படின்னு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்த மாதிரி எண்டிங் ஒய் சரியா. ஒய்ல முடிஞ்சா எப்படி யூஸ் பண்றது, இப்போ வந்து பிளே, ஒய் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வவல் சவுண்டு AEIOU அப்படிங்கிற வேர்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதை வந்து எஸ் அப்படி சேர்க்கணும் சரியா. அதோட எஸ் அப்படிங்கிறத சேர்க்கணும். ஸோ இங்க பிளே அப்படிங்கிறது அந்த ஒய்க்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற வவல் வந்ததுனால நம்ம அப்படியே என்னது எஸ் ஆட் பண்ணிட்டோம் சரியா. ஸோ அதே இது அந்த ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட், ஸோ அந்த வவல்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து கான்சனன்ட். ஸோ அந்த வேர்டு வந்துருந்துச்சுன்னா அதோட அந்த ஒய்யை எடுத்துட்டு அங்கே வந்து ஐஎஸ் ஆட் பண்ணணும் சரியா. அவ்வளோதான். ஸோ வவல்ஸ் வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணணும், கான்சனன்ட் வந்துச்சுன்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணணும் சரியா. ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே வந்து இஎஸ் ஆட் பண்ணணும் சரியா. மற்ற வெர்புக்கு எல்லாமே அப்படியே வந்து எஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈட்னா ஈட்ஸ்ன்னு வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. புரிஞ்சுதாங்க. ஸோ பாருங்க, எக்ஸாம்பிள் ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் அப்படி சொல்லலாம் சரியா. ஸோ ஐ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், ஈட் அப்படிங்கிறது தான் வெர்ப் சரியா. ஸோ இந்த சப்ஜெக்டோட ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் சரியா. ஸோ இது வந்து பாசிட்டிவாக தான். ஸோ நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். ஸோ நான் பழங்கள் சாப்பிடுகிறேன் சரியா. ஸோ இது வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுனால தான் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்ததா நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஐ, வி, யூ, தே அப்படிங்கிற சப்ஜெக்டோட டோன்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும், பிளஸ் வெர்ப் V1 யூஸ் பண்ணும் சரியா. ஸோ அதே மாதிரி ஹி, ஷி, இட்டோட சப்ஜெக்ட் பிளஸ் டஸ் நாட் பிளஸ் வெர்ப் V1 யூஸ் பண்ணும் சரியா. ஸோ டூ பிளஸ் நாட் தான் டோன்ட், டஸ் பிளஸ் நாட் தான் டஸ்ன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ பாருங்க, ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் ஐ டோன்ட் ஈட், ஸோ ஐ டோன்ட் ஈட், நான் சாப்பிட்றது இல்லை, ஸோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லாமா. ஸோ அதே மாதிரி வி டோன்ட் ஈட், ஸோ நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஸோ நாங்கள் சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி யூ டோன்ட் ஈட், நீ சாப்பிடாத. தே டோன்ட் ஈட், அவங்க சாப்பிட்றது இல்லை. ஸோ அதே மாதிரி ஹீ டசன்ட் ஈட், ஸோ ஹீ ஷீட் வரும்போது மறக்காதீங்க டசன்ட் யூஸ் பண்ணும் சரியா. ஹீ டசன்ட் ஈட், ஸோ அவன் சாப்பிட்றது இல்லை. ஷீ டசன்ட் ஈட், அவ சாப்பிட்றது இல்லை. இட் டசன்ட் ஈட், அது சாப்பிட்றது இல்லை சரியா. ஸோ அதைத்தான் வந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். நான் சொல்லும் போதே நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு நெகட்டிவா பதில் சொல்றேன் சரியா. அதைத்தான் நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா. ஸோ இப்போ வந்து டூ யூ ஈட் நான்வெஜ்,
ஸோ நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு நான் சொல்லுவேன் நோ ஐ டோன்ட் ஈட். ஸோ நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லல இல்லையா? ஸோ நெகட்டிவா ஆன்சர் பண்றேன். ஸோ இதை தான் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க பாசிட்டிவ் இன்டெரிகேட்டிவ் சென்டென்சஸ். அதாவது இன்டெரிகேட்டிவ் அப்படின்னால என்னது? கொஸ்டின் கேட்கறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பாருங்க ஐ வி யூ தே வந்தா இப்போ வந்து நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். சரியா? ஸோ அதனால டூ அப்படிங்கிற வேர்டை முன்னாடி போடணும். பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் எழுதணும். சரியா? இப்போ பாருங்க டூ ஐ ஈட். டூ ஐ ஈட் கொஸ்டின் மார்க் போடணும். சரியா? ஸோ நான் சாப்பிட்றேன்னா நான் சாப்பிடலாமா நான் சாப்பிட வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். சரியா? ஸோ அதே மாதிரி டூ வி ஈட் நாங்க சாப்பிட்றோமா. டூ யூ ஈட் நீ சாப்பிடுகிறாயா. டூ தே ஈட் அவர்கள் சாப்பிடுகிறார்களா அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதே மாதிரி ஹி ஷி இட் வரும்போது டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வி ஒன் யூஸ் பண்ணும். சரியா? ஸோ பாருங்க டஸ் ஹி ஈட் அவன் சாப்பிடுகிறானா. டஸ் ஷி ஈட் அவள் சாப்பிடுகிறாளா. டஸ் இட் ஈட் அது சாப்பிடுகிறதா. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம பாசிட்டிவா தான் கொஸ்டின் கேட்கிறோம். சரியா? அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு பாசிட்டிவா தான் கேட்கிறோம். ஸோ அதை வந்து பாசிட்டிவ் இன்டெரிகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இப்போ டு ஐ ஈட் திஸ் நோ. ஸோ நான் இதை இப்போது சாப்பிட வேண்டுமா. ஸோ ஏதாவது டேப்லெட் கொடுத்தாங்கன்னா ஸோ நான் இதை இப்போ சாப்பிடணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து பாசிட்டிவா சொல்றோம். அதனால பாசிட்டிவா கேள்வி கேட்கறதுனால அது பாசிட்டிவ் இன்டெரிகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா ஃபைனலா பாருங்க நெகட்டிவ் இன்டெரிகேட்டிவ் சென்டென்சஸ். அதாவது நம்ம வந்து நெகட்டிவா கொஸ்டின் கேட்கறது. சரியா? ஸோ பாருங்க ஐ வி யூ தே வந்தா அதாவது நம்ம வந்து நெகட்டிவா கேட்கிறோம். அதனால do not don't யூஸ் பண்றோம். சரியா? don't அப்படிங்கறத முன்னாடி போடணும். பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வி ஒன். சரியா? ஸோ அதே மாதிரி he she itோட doesn't பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வி ஒன் யூஸ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ மேக் பண்ணலாமா. ஸோ don't I eat. ஸோ நான் சாப்பிடலையா நான் சாப்பிடவில்லையா. ஸோ நான் சாப்பிடக்கூடாதா நான் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கறத கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்றோம். சரியா? ஸோ அதே மாதிரி டோன்ட் வி ஈட். டோன்ட் வி ஈட் நாங்க சாப்பிடவில்லையா. டோன்ட் யூ ஈட் நீ சாப்பிடவில்லையா. டோன்ட் தே ஈட் அவர்கள் சாப்பிடவில்லையா அப்படி கேட்போம் இல்லையா அது. சரியா? அதே மாதிரி பாருங்க டசன்ட் ஹி ஈட் அவன் சாப்பிடவில்லையா. டசன்ட் ஷி ஈட் அவ சாப்பிடவில்லையா. டசன்ட் இட் ஈட் அது சாப்பிடவில்லையா. ஸோ நான் கேட்கும்போது சாப்பிடலையா நீ சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கேன் இல்லையா. ஸோ நெகட்டிவா கேட்கிறேன் கொஸ்டின். சரியா? ஸோ அதுதான் நெகட்டிவ் இன்டெரிகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இப்போ சில நேரங்கள் நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல சர்ஜரிக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ நான் சாப்பிடக்கூடாதா அப்படி கேட்போம் இல்லையா. டோன்ட் ஐ ஈட். சரியா? ஸோ அது மாதிரி டோன்ட் ஐ ஈட் ஐ எம் ஃபுல். ஸோ இப்போ நான் சாப்பிடலன்னு சொல்லும்போது நான் சாப்பிடலையா நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். சரியா? மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நெகட்டிவ் இன்டெரிகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம். டென்சஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒரு 12 டைப் ஆஃப் டென்சஸோட நேம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதில் ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதோட யூசஸ் கீவேர்ட்ஸ் அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.